எப்பவுமே நம்ம முன்னாடி யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல, பின்னாடி അപ്പോൾ ഇന്ന് ഡേ 5. എല്ലാവരും ഒരു തുടക്കത്തിന് വേണ്ടി കാത്തിരിക്കുമായിരുന്നെന്ന് ഇന്നാ മനസ്സിലായത്. ഞാൻ തുടങ്ങിയപ്പോൾ ഞാൻ ഒറ്റയ്ക്കേ ഉള്ളായിരുന്നു. ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് തിരിയാൻ സ്ഥലമില്ല. അല്ലെങ്കിലും നമ്മളൊരു കാര്യത്തിന് ആത്മാർത്ഥമായിട്ട് ഇറങ്ങിക്കഴിഞ്ഞാൽ ബാക്കിയെല്ലാം കൂടെ നിൽക്കുമെന്ന് പറയുന്നത് സത്യമാണ്. ഇന്നെല്ലാവരും ഉള്ളതുകൊണ്ട് നല്ല ഉന്മേഷമായിരുന്നു. അതുകൊണ്ട് ഇത് തീ പാറുന്ന വർക്കൗട്ടായിരുന്നു. ഇനി അങ്ങോട്ട് ഇവരും കാണും എൻ്റെ കൂടെ. നമ്മൾ ഈ ഡയറ്റും വർക്കൗട്ടും ഒക്കെ തുടങ്ങുമ്പോൾ നമ്മുടെ ആദ്യത്തെ ഒരു 2 ആഴ്ച പോകാൻ നല്ല ബുദ്ധിമുട്ടാണ്. ആദ്യത്തെ 2 ആഴ്ച നമ്മൾ എങ്ങനെയൊക്കെ പിടിച്ച് നിന്ന് കഴിഞ്ഞാൽ ബാക്കിയെല്ലാം സെറ്റാണ്. ഇമാരെന്താ എന്നും ഒരേ കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നതെന്ന് തോന്നരുത്. ഇവിടെ ഉള്ള സാധനങ്ങളൊക്കെ ഇട്ടല്ലേ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റും. ഇതൊക്കെ മതി, ചെയ്യാനുള്ള മനസ്സ് മാത്രം മതി. ഒരുപാട് സാധനമൊന്നും വേണമെന്നൊന്നുമില്ല. உங்ககிட்ட அதை தான் நான் சொல்றேன். உங்க கையில இப்ப என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, உங்களால என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம். வாட் யூ ஹேவ் டசன்ட் மேட்டர். உங்க கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, உங்களால என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம். நம்ம கிட்ட இப்ப இருக்கிறத வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சா அர்த்தமே கிடையாது. என்கிட்ட என்ன செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டி யோசிக்கிறது தான் பெரிய ஆள். நான் இந்த இடத்துக்கு வர முடியும் நம்புறவன் தான் பெரிய ஆள். அப்படி பார்த்தா உலகத்துல யாருமே பெரிய ஆள் கிடையாதுல. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒண்ணுமே இல்லாதவங்களா இருப்பான். இன்னைக்கு $1 மில்லியன் பண்றவங்க, 10,000 கோடி பணம் பண்றவங்க, பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, நல்லது கெட்டது செய்யறவங்க எல்லாருமே எடுத்த உடனே 10,000 கோடி ரூபாய் கையில வச்சில்ல, படிப்படியா தான் மேல வந்திருக்காங்க. அவங்க தங்கிட்ட இது இல்லைங்கிறத பத்தி கவலைப்படல, என்ன இருக்குன்னு கவலைப்பட்டிருக்காங்க. நம்மகிட்ட இன்னைக்கு காசு பணம் இல்லாம இருக்கலாம், பெரிய பொருளாதார சூழல் இல்லாம இருக்கலாம், அம்மா அக்கா பெரிய அளவுக்கு படிக்காதவங்களா இருக்கலாம், நமக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாம இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய, பல பேருக்கு உருவாக்கி தரக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறது நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தோக்கடிக்க முடியாது. അങ്ങനെ വർക്കൗട്ട് കഴിഞ്ഞിട്ട് കുറച്ച് സലാഡ് ഉണ്ടാക്കി ഒരു പ്രോട്ടീൻ ഷേക്ക് മേടിച്ച്. எப்பவுமே நம்ம முன்னாடி யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல, பின்னாடி யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல, கூட யார் ஓடுறான்னு பார்த்ததில்ல. அது நமக்கு தேவையும் இல்லை. ஓடிட்டு இருக்குமாச்சு, அவ்வளவுதான் மேட்டர். அது போதும். അപ്പോൾ ശരിയെന്നാ, നാളെ കാണാം.